ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 22 அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இல்லையா செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் விட்டது. அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். வாட்டர் வாஷ் பண்ண வீடியோவும். அது ஏன் வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன்னா, நாளைக்கு வந்து நம்ம வண்டி எடுத்து கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. அதாவது நம்ம வண்டியோட பர்த்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன். நாளைக்கு போயிட்டு கோயிலுக்கு வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பூஜை போட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ண வீடியோவும் நாளைக்கு எடுக்க போகிற வீடியோவும் வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்து வரும். ஆனால் இந்த வீடியோ என்னென்னா, சும்மா ஃபோட்டோஷூட் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. மழை மட்டும் பெய்யக்கூடாது. ஸோ சும்மா போயிட்டு வண்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து வேறு எதுவும் கிடையாது. அண்ட் எங்கே போகிறோன்னா ஆஸ் யூஷுவல் ஓவராக தான் போகிறோம். அந்த சைடு வந்து ரோடு போடுறாங்க போல். ஸோ அந்த சைடு போகும்போது இப்படி சுற்றிட்டு தான் போகணும். அண்ட் கைஸ், லாஸ்ட் டைம் வந்து நம்மளது ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சுல. ஸோ அது வந்து ட்ரிப்பு போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் போக முடியல. ஸோ அந்த காசில் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து வாட்ச் வாங்கிட்டேன். நானும் வந்து ரொம்ப நாளாக ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்ப்பேன், ஆனால் வாங்க மாட்டேன். பட் ஆனால் வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்துச்சுல. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம். ஸோ அதில் வந்து வாங்கிட்டேன். நானும் என் தம்பியும் ஒன்று வாங்கினோம். நான் வந்து அமேஸ்ஃபிட் டிரெக்ஸ் ப்ரோ வந்து வாங்கினேன். இந்த கையில் கட்டிருக்கேன்ல, இதே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரேட்டு என்னன்றதெல்லாம். என் தம்பி வந்து போட்டில் ஒன்று வாங்கினான். ஆமாம், போட்டு தான். ஸோ அது வந்து அப்படியே போயிடுச்சு அந்த காசில். சரி, பிடிச்சதாவது வாங்குவோமே, ட்ரிப்பு தான் போக முடியலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரியான குளிர் கைஸ். ஆனால் என் தம்பி வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான். போயிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஓஆர்ஆர் போக வேண்டியதுதான். சரி, ஓகே கைஸ், நான் வந்து ஃபியூல் போட்டு அப்படியே வந்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபியூல் போட்டாச்சு. அந்த வண்டியில் பார்த்தீங்களா சர்வீஸ் இண்டிகேட்டர் வேறு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே கரெக்டாக 9525 ஓடி இருக்குது. ஆக்சுவலாக நேற்றே வந்து சர்வீஸ் விட வேண்டியது. பட் ஆனால் வந்து இன்னும் ஒரு 500 ஓடட்டும் அப்படின்னு விட்டேன். வீட்லேயும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக, சரி பொறுமையாகவே விடுவோமே, ஒன்றும் அவசரம் கிடையாது. அதனால் நேற்று வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன். இல்லைனா நேற்றே வந்து சர்வீஸ் விட்டுருப்பேன். எப்படியும் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து கால் பண்ணுருவாங்க ஷோரூம்லேருந்து. கரெக்டாக வந்து அந்த டைமும் வந்து வந்துடுச்சுல, இத்தனை டைமுக்குள்ளே சர்வீஸ் விடுவாங்க. அப்படிலாம் கிலோமீட்டர் கணக்கில் விடுவாங்க. டைமும் வந்து ஆகிடுச்சு, ப்ளஸ் கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. ஸோ மேபி ஃபோன் பண்ணலாம். நேற்று தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக செயின்லாம் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி. ஸோ என் தம்பியும் ஃப்ரெண்டும் வந்து இது வராங்க. போயிட்டு ஓஆர் ஏற வேண்டியதான். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து போனோம்ல, ரைட் சைடில் அந்த டோலாண்ட ஒரு இடம் இருக்குமே, லாரிலாம் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துக்கு தான் போகிறோம். கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஃபோட்டோவுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபோனில் தான் எடுக்க போகிறோமா. ஸோ கடுப்பு தான். ஐயோ, பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு. நான் போயிடுறேன். ஒன்றுவேல வராங்க. அடிக்கடி இந்த சைடு வேறு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இங்கே வந்து யூட்டன் போடுறாங்க போல். இந்த ரோடு ஃபுல்லாக பேட்சாக இருக்குது. அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து வெறும் ஃபோட்டோஷூட் மட்டும்தான். எப்படி எடுக்க போகிறோன்னன்றதுலாம் தெரில. போஸ் வந்து நிறைய வந்து பார்த்து வச்சுருக்கேன். நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு அப்படியே போஸ்ட்டு போடுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் எடுத்தனா இல்லை ஃபோனில் எடுத்தனான்றதே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம பேக்ரவுண்ட்லாம் வந்து தனித்தனியாக வேலை பார்ப்போம். தனியாக வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி. ஸோ கேமராவில் எடுத்த மாதிரி பூரா ஏமாற்ற வேண்டியது தான்.
பறக்கிறானே. சரி ஓகே கேஸ், நான் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா, இங்கே வேறு சின்னதாக இது மாதிரி இருக்குது. ஓகே போஸ்ட் கொடுப்போம். ஃபேஸில் தெரிதா லைட்டு? நான் தான்டா பண்ணுறேன்னு யோசிப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், ஃபாலோ பண்ணி, அப்போ தான் வந்து போஸ்ட் போடும்போது உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு பையா ரெண்டு வெடி பார்த்துட்ருக்காப்புல. இந்த கையா அந்த கை சும்மா இப்படியே வச்சுக்கூடா, அது தெரியாது அவ்வளோவா. ஓகே தான். கரெக்டாக இருக்குதா இப்போது? என் வண்டி இன்சைடில் இருந்தால் ஒரு மாதிரி இது இல்லை, போதும் கரெக்டாக தான் இருக்குது. மூஞ்சி தெரிய வேணாம், ஒன்று கரெக்டாக மாட்டிக்குதுல. ஃபஸ்ட் டைம் வீலிடா டேய், தூக்குனதே கிடையாது இது வரைக்கும், ஃபஸ்ட் டைம்டா. எந்த தூக்கவே முடியாது, எந்த தூக்குனா நான் எப்பயே தூக்கியிருப்பேனே. சும்மா வீலி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபோட்டோ மாட்டிச்சுன்னா கூட போஸ்ட்டோ இல்லை ஸ்டோரி ஏதோ ஒன்று போடுவோம். இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கே தெரியாது, சும்மா ட்ரை பண்ணுவோம். கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். இரா நான் இது முறுக்கும் போது கணக்கு வச்சுக்கோண்ணா. ஃபஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டு. பட்டுன்னு ஒன்றும் போலையே. போதும்பா, வண்டியை கொலை பண்ணக்கூடாது. கம்மி கரெக்டாக ஒன்றே ஒன்று எடுத்துடா போதும்டா. இது போதும், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. டேய் போதும் விட்றா. இதே ஓகே தான். இந்தா ஒரு ஃபோட்டோ வந்து மாட்டுச்சு. இந்தா நம்ம வண்டி கிளச்சு வேறு மாதிரி இருக்கிறதுனால எடுக்க முடியாதுண்ணா, நீ தூக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ தான் வந்து ஓட்ட புரியுது அது எப்படி தூக்குதுன்னா எதுன்னு. வீடியோ ரெக்கார்டில் இருக்கான்னு தெரியலையே. ரெக்கார்டில் தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். லைட்டாக தூக்குது. அவ்வளோதான்டா, வண்டி வெயிட் வேறல, பட்டுன்னு ஒன்றும் நீ தூக்க மாட்டடா. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து எடுத்து முச்சாச்சு. அண்ட் இதோட வந்து சும்மா வீட்டுக்கு போகும்போது ரன்னிங் ஷாட் ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வீடியோஸ்லாம் நிறைய மாட்டியிருக்கு, வீடியோ ஃபோட்டோலாம். ஒரு வீடியோ ஃபோட்டோ மாட்டிக்குது MT-யில். சரி நம்ம வண்டியில் தூக்கவே முடியல வெயிட்டுன்றதுனால, ப்ளஸ் கிளச்சு வேறு மாதிரி இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த சைடு போயிட்டு நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி அவன் வந்து வண்டி பின்னாடி உட்காந்து ஒரு ரன்னிங் ஷாட் எடுப்பான். அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நீ ஓவர் லாரி கைஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல், ப்ளஸ் லைட்டாக வந்து சூரியன் வந்துச்சுன்னு வைங்க, செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ. இப்போ எல்லா ஃபோட்டோவும் டல்லாக இருக்குது. மொத்தமாக நான் தான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சர்வீஸ் விடும்போது தான் பண்ண சொல்லணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆஃபா, அதனால் வந்து தூக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ப்ளஸ் வண்டியும் வெயிட் நம்பளுது, அதில் அழகாகிடுது. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு வைங்க, செம்மையாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல பண்ணக்கூடாது, ப்ளஸ் சேஃப்டி கேர்ஸும் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஆனால் நான் பண்ணிட்டேன், சாரி.
எங்கடா யூட்டன் போகிறது ஏதோ இருக்கா? இருங்க, அந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வண்டி எதுவும் வரல. பொறுமையாக போகலாம், ஸ்பீடாக போகலாம். இல்லை சரி, நான் பேசுகிறது அவனுக்கு கேட்காது, அவன் பேசுகிறது எனக்கு கேட்காது. ஒரு 30 போ. சீட்டு வேறு குட்டியில், அதனால் வந்து உட்கார முடியல அவனால். ஓகேவா? ஓகேவாடா? எத்தனை இருக்கு? எப்படி இருக்கு? கரெக்டாக வந்துருக்கா? உரம் கட்டுறான். கம்மி இப்படி ஷேக் இருக்கு தான் செய்யும். ஓகே, இப்படி எதனா ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கைஸ், இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸு அப்புறமா சில பல வீடியோஸ்லாம் வந்து எடுத்து முடித்தோம். நாளைக்கு வந்து வண்டி போயிட்டு பூஜை போட வேண்டியது தான். 2 வண்டியும் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு ரீசனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து 10K அடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.